श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तमूर्तिनं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुधान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 8வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். ஞான விஜ்ஞான திருப்தாத்மா கூட்டஸ்தோ விஜிதேந்திரியः யுக்த இத்யுச்யதே யோகி சமலோஷ்டாஸ்மகாஞ்சன. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 8வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர், போன ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம், தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி தனக்குத்தானே நண்பனாக இருக்கும் நபர்களோட குணத்தை சொன்னார் கிருஷ்ணர். அப்பேற்பட்ட நபர்களுக்கு யுக்தன் என்ற ஒரு பெயர் வைத்து பகவானை அடைய தகுதி பெற்றவன் என்ற ஒரு பட்டத்தை சூட்டி அந்த யுக்தன் எப்படி இருப்பார் என்று மேலும் வர்ணித்து சொல்றார். ஞான விஞ்ஞான திருப்தாத்மா கூட்டஸ்தோ விஜிதேந்திரியா. எப்பொழுதும் அந்த இறைவனின் பாதையிலிருந்து நழுவாமல் அந்த இறைவன் மேலேயே தங்களோட கவனத்தை, அவளோட சிந்தனையை வைத்து அந்த இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதே மேலான ஞானம், அறிவு என்று புரிந்து கொண்டு அவரையே நோக்கி அவரையே தியானம் செய்து அவரையே மனதில் வைத்து கொண்டு தங்களுடைய இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வச்சிருப்பான் இந்த யுக்தர்கள் என்று சொல்கிறான். இப்படி இருக்கும் யுக்தர்கள் சமலோஷ்டாஸ்ம காஞ்சனாம். ஒரு கல், ஒரு வைரம், ஒரு தங்கம். தங்கம், வைரம், கல், இந்த மூன்றுத்தில் வைரத்துக்கு அதிகமான மதிப்பு இருக்குது, தங்கத்துக்கு அடுத்து கம்மியாக மதிப்பு இருக்குது, ஆனால் கல்லுக்கு மதிப்பே இல்லை என்று நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த ஒரு யோகிகள் என்ன செய்வா, இந்த ஒரு யுக்தர்கள் என்ன சொல்வா என்றால், அவாகிட்ட கேட்டால் இல்லையே, அந்த கல்லிலும் அந்த தங்கத்திலும் அந்த வைரத்திலும் மூன்றுத்திலுமே ஒரே இறைவன் தானே நிறைஞ்சிருக்கார். அப்போ இதற்கு மதிப்பு அதிகம் அதுக்கு மதிப்பு கம்மி என்று சொல்ல முடியாதே. ஆனால் அனைத்திலும் நிறைந்திருக்கிற இறைவன் சமமாக தான் அனைத்திலும் நிறைந்திருக்கார். இதில் அதிகமாக நிறைந்திருக்கிறேன், அதில் கம்மியாக இருக்கேன் என்று பகவான் சொல்லவே இல்லை. அனைத்து உயிரினங்கள், உயிர் உள்ள விஷயங்கள், உயிரற்ற விஷயங்கள் அனைத்திலும் அந்த இறைவன் சமமாகவே அந்த பரவி இருக்கார் என்று தான் இந்த இடத்துல சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். அப்படி எல்லா இடத்திலும் இருக்கும் இறைவனை உணர்ந்த இந்த யோகிகள், இந்த யுக்தர்கள் மோட்சம் பெற தகுதி உடையவர்கள், பகவானால் விரும்பப்படுகிறவர்கள். அவளை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சமபாவனை என்பது உச்சக்கட்டத்தில் இருக்குமாம். அவளை அந்த பாதையிலையும் நழுவ செய்ய யாராலையும் முடியாதாம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 8வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. समस्तलोकाः सुखिनो भवन्तु. सर्वं श्रीकृष्णार्पणमस्तु.